வணக்கம். காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி, மதுரை அரசி மீனாட்சி, என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களைத் தொட்டு வணங்கி, இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து, வரலொட்டி ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். பயம், கோபம், பொறாமை இவை நம்முடைய அடிப்படை உணர்வுகள். தங்களுக்கு பயமும் கோபமும் இருப்பதாக பலரும் ஒத்துக்கொள்வார்கள். ஆனால் யாருமே பொறாமை இருப்பதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இந்த 3 உணர்வுகளில் பொறாமைதான் மிகவும் சக்தி வாய்ந்தது. பல சமயங்களில் இந்த பொறாமைதான் பயமாகவும் கோபமாகவும் வெளிப்படுகிறது. ஆனால் எனக்கு என்னமோ இருப்பது ஒன்றுதான் என்று தோன்றுகிறது. அந்த ஒன்றும் அன்புதான். அன்பின் அளவு மிகவும் குறைந்தால் அது பயமாகவும் கோபமாகவும் பொறாமையாகவும் வெளிப்படுகிறது. அன்பின் அளவு அதிகமாக ஆக அது பாசம், நேசம், காதல், பக்தி என்று உயர்ந்த நிலைகளில் வெளிப்படுகிறது. ஒரு தம்பதியினருக்கு பல வருடங்களாக குழந்தைகள் இல்லை. அவர்கள் ஒரு நாயை வளர்த்தார்கள். அதன் மேல் அன்பை கொட்டினார்கள். 3 வருடங்களில் அவர்களுக்கு குழந்தை பிறந்து விட்டது. ஆனந்த கூத்தாடியது அந்த குடும்பம். குழந்தை பிறந்த பின்னும் நாய் அவர்கள் வீட்டில்தான் இருந்தது. ஆனால் முன்னால் அந்த நாயை கொஞ்சிய அளவிற்கு இப்பொழுது கொஞ்ச முடியவில்லை. குழந்தை வந்து விட்டதே. தன் இடத்தை பறித்து கொண்ட குழந்தையை ஆங்காரத்துடன் பார்த்து கொண்டிருந்தது அந்த நாய். ஒரு நாள் குழந்தையை நாய் கடித்து விட்டது. பொறாமை என்கிறார்கள். நல்ல வேளை, வெறும் காயம்தான், சில நாட்களில் ஆறிவிடும் என்று டாக்டர் சொல்லிவிட்டார். அதன் பின் அவர்கள் அந்த நாயை கொடுத்து விட்டார்கள். பொதுவாக வீட்டில் 2ஆம் குழந்தை பிறந்தவுடன் முதல் குழந்தைக்கு பொறாமை வரும். அது இயல்பு. அதுவரை பெற்றோர்களின் அன்பை ஏகபோகமாக அனுபவித்து கொண்டிருந்த குழந்தை அதை இன்னொரு ஜீவனுடன் பங்கு போட்டு கொள்ள வேண்டுமே. சில முரட்டு மூத்த குழந்தைகள் 2ஆம் குழந்தையை காயப்படுத்தலாம் என்று கூட மனவியல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள். இங்கிலாந்து ராஜகுடும்பத்தைச் சேர்ந்த சார்லஸ் டயானா தம்பதியினருக்கு 2வது குழந்தை பிறப்பதற்கு 6 மாதங்கள் முன்பே முதல் குழந்தைக்கு மனவியல் மருத்துவர்கள் ஒரு மாதிரியாக பொறாமை தடுப்பு சிகிச்சை ஆரம்பித்து விட்டார்கள். தொடர்ந்து அறிவுரை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அந்த காலத்தில் நாம் கூட்டு குடும்பமாக இருந்த பொழுது வீட்டில் இருந்த பெரியவர்கள் இந்த பணியை லாகவமாக செய்தார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? மூத்த குழந்தையிடம், உனக்கு தங்கச்சி பாப்பா வரப்போது, அதை நீதான் பத்திரமா பார்த்துக்கணும் என்பது போல் இளவலை மூத்ததின் பொறுப்பாக்கி விடுவார்கள். அப்பொழுது பொறாமை வருவதற்கு வாய்ப்பு குறைவு. விலங்குகளில் மிகவும் மோசமான பொறாமை உணர்வு கொண்டது சிம்பன்சி தான் என்று என்னுடைய மருமகன், தங்கையின் மகன் சொன்னான். அதை சுட்டி காட்டும் ஒரு பயங்கரமான நிகழ்வினையும் விளக்கினான். ஒரு வீட்டிலே செல்லப்பிராணியாக ஒரு சிம்பன்சி குரங்கை வளர்த்தார்கள். அது ஓரளவு வளர்ந்து பெரிதானவுடன் இதை இனிமேல் வளர்ப்பது கஷ்டம் என்று அதை ஜூவில் கொண்டு போய் விட்டுவிட்டார்கள். என்றாலும் அந்த சிம்பன்சியிடம் இருந்த பாசம் அவர்களுக்கு கொஞ்சம் கூட குறையவில்லை. இதற்கிடையிலே சிம்பன்சியின் பிறந்த நாள் வந்தது. ஒரு பெரிய கேக்கை வாங்கி கொண்டு சிம்பன்சி விரும்பி உண்ணும் பல பழங்களையும் தின்பண்டங்களையும் வாங்கி கொண்டு அந்த குடும்பம் ஜூவிற்கு போனது. அதிகாரிகளின் அனுமதியுடன் கூண்டின் ஒரு பகுதியை திறக்க வைத்து சிம்பன்சியை கேக் வெட்ட வைத்தார்கள். அந்த வீட்டு குழந்தைகள் எல்லாம் ஆசையுடன் சிம்பன்சிக்கு கேக் ஊட்டின. குடும்பத் தலைவர் சிம்பன்சியை தடவி கொடுத்தார். நிறைய பழங்களை ஊட்டினார். சிம்பன்சி பாச மழையில் நனைந்து கொண்டிருந்தது. நடந்த வேடிக்கையை பார்த்தது பக்கத்து கூண்டிலிருந்த சிம்பன்சி குரங்கு. அதன் மனதிலே பொறாமை தீ கொழுந்து விட்டு எரிந்தது. அதன் உடலுக்கு அந்த பொறாமை அபரிமிதமான சக்தியை கொடுத்தது. தன் கூண்டின் கம்பிகளை தன் கைகளாலேயே வளைத்து வெளியே வந்தது அந்த சிம்பன்சி. அந்த சமயம் குடும்பத் தலைவர் தான் வளர்த்த சிம்பன்சிக்கு பழங்கள் ஊட்டி கொண்டிருந்தார். அவர் சட்டையை பிடித்து பயங்கரமாக அடித்து கீழே போட்டு மிதித்து நொறுக்கிவிட்டது. பாவம் அந்த மனிதர். இதன் காரணமாக பல மாதங்கள் மருத்துவமனையில் செயலற்று இருக்க வேண்டியதாக விட்டது. இதுதான் பொறாமையின் பலம்.
அது குரங்குதானே, அப்படித்தான் செய்யும் என்று சொல்லாதீர்கள். மனிதர்கள் இதைவிட பல மடங்கு மோசம். அந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, பல வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய பாட்டியோ யாரோ சொல்லி கேட்டிருக்கிறேன். ஒருவருக்கு 2 மனைவிகள், எல்லோரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக வாழ்ந்து வந்தார்கள். அந்த காலத்தில் அது சகஜம். இதிலே முதல் மனைவி நன்றாக சமைப்பார், 2வது மனைவிக்கு அவ்வளவாக சமைக்க வராது. கணவன் முதல் மனைவி சமையலை வெகுவாக பாராட்டவே 2வது மனைவிக்கு பொறாமை வந்துவிட்டது. முதல் மனைவி செய்து வைத்திருந்த சாம்பாரில் அவள் உப்பை அள்ளி போட்டு விடுவாள், ரசப்பொடியை சாம்பாரில் போடுவாள். இதனால் கணவருக்கு முதல் மனைவி சமையல் பிடிக்காமலேயே போய்விட்டது. ஒரு கட்டத்தில் முதல் மனைவியை தள்ளி வைத்து விட்டார். ஒருவரை திட்ட வேண்டுமென்றால் தனியாக திட்ட வேண்டும், பாராட்ட வேண்டுமென்றால் எல்லோரும் இருக்கும்போது பாராட்ட வேண்டும் என்று சொல்வார்கள். அதையும் கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கிறது. உதாரணமாக, உங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கின்றன என்று வைத்துக்கொள்வோம். 2ற்கும் ரேங்க் கார்டு கொடுத்து விட்டார்கள். ஒரு குழந்தை நல்ல மார்க் வாங்கி வகுப்பிலேயே முதல் ரேங்க் வாங்கி இருக்கிறது. அடுத்த குழந்தை முக்கி தக்கி எப்படியோ பரீட்சையில் தேறிவிட்டது. அதற்கு வேறு திறமைகள் இருக்கலாம், அது பின்னால் வெளிப்படலாம். 2 குழந்தைகளும் இருக்கும் பொழுதே முதல் குழந்தையை பாராட்டினால் 2ஆம் குழந்தையின் மனநிலை பாதிக்கும். அதன் மனதில் பொறாமை தீ எரியத் தொடங்கும். சிலர் இதை இன்னும் மோசமாக செய்வார்கள். 2ஆம் குழந்தையிடம், இப்படி மார்க் வாங்கியிருக்கே, வெக்கமா இல்லை, அக்காவை பார்த்தியா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கா என்று சொல்வார்கள். இது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட வார்த்தைகளையே கேட்டு கேட்டு வளரும் குழந்தை பின்னால் மனச்சிதைவு நோய்க்கு ஆளாகிவிடும் அபாயமும் இருக்கிறது. நாய் சிம்பன்சியின் பொறாமையை பார்த்தோம். மனிதனின் பொறாமை அதைவிட பல மடங்கு மோசம் என்று சொன்னேன் அல்லவா? சமீபத்தில் படித்த ஒரு செய்தி உங்களுக்கு நினைவிருக்கலாம். ஒரு தாய்க்கு தன் மகள் வகுப்பில் முதல் மாணவியாக இருக்க வேண்டும் என்று ஒரு வெறி. மகள் எவ்வளவோ படித்தும் முதலிடத்தை பிடிக்க முடியவில்லை. அம்மா கோபத்தில் கத்தினாள், மகள் அழுதாள். நான் என்னம்மா செய்ய முடியும், என்னால் ரிஷி அளவுக்கு மார்க் வாங்க முடியலையே. தாய் இதை கேட்டதும் அமைதியானாள். அவள் மனதிலே ஒரு கொடிய திட்டம் உருவாகியது. அடுத்த நாள் ஒரு பலகாரம் செய்தாள், அதில் கொடிய விஷத்தை கலந்தாள். தன் மகள் படிக்கும் பள்ளிக்கு சென்றாள். நான் ரிஷியின் அத்தை, இதை அவனிடம் கொடுத்து விடுங்கள் என்று செக்யூரிட்டியிடம் சொல்லிவிட்டு ஓடிவிட்டாள். பாவம், அந்த குழந்தை ரிஷி அதை சாப்பிட்டான், மயங்கி விழுந்தான், மாண்டே போனான். கொலைகாரியை விரைவில் பிடித்து விட்டார்கள். இப்பொழுது பாருங்கள், பொறாமையின் காரணமாக ஒரு தாய் தன் குழந்தையை இழந்தாள், ஒரு குழந்தை தன் தாயை இழந்தாள். இனி எத்தனை வருடங்கள் வழக்கு நடக்குமோ, அதன் பின் எத்தனை வருடங்கள் சிறை தண்டனை கிடக்குமோ தெரியாது. அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயிழி உய்த்து விடும் என்று வள்ளுவர் சொன்னார். அழுக்காறு ஒருவனின் செல்வத்தை அழித்து அவனை தீய வழியில் செலுத்திவிடும் என்று சொன்னார். பொறாமைக்கு ஒரு மாற்று மருந்து பகிர்தல். நீங்கள் உங்கள் மகளை ஹாஸ்டலில் கொண்டு போய் விடப் போகிறீர்களா? அவளுடன் அறையில் தங்குபவள் யார் என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் பெண்ணுக்கு பிடித்த ஜிலேபியை கொடுத்தால் அவள் தோழிக்கும் ஒரு சின்ன டப்பா நிறைய ஜிலேபியை கொடுங்கள். அவளுடன் நன்றாக பேசுங்கள். இந்த சிம்பன்சி நிகழ்வையே எடுத்துக்கொள்வோமே. ஒரு சிம்பன்சிக்கு கேக்கையும் பழங்களையும் அள்ளி அள்ளி கொடுத்துவிட்டு அது ஒட்டினாற்போல் இருக்கும் கூண்டில் இருக்கும் சிம்பன்சிக்கு ஒன்றுமே கொடுக்கவில்லை என்றால் எனக்கென்னவோ அது நாகரிகமாகப்படவில்லை. அந்த குடும்பத் தலைவர் இந்த சிம்பன்சிக்கு கொஞ்சம் பழங்களையும் சில கேக் விள்ளல்களையும் கொடுத்திருந்தால் பெரிய ஆபத்திலிருந்து அவர் தப்பித்திருக்கலாம் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. தவறாக இருக்கலாம். இன்னொரு விஷயம், பொறாமையை நம் முயற்சியால் அகற்ற முடியாது. நீங்கள் இன்னும் கடுமையாக முயற்சி செய்ய செய்ய பொறாமை அதிகமாகத்தான் ஆகும். பொறாமையை அகற்ற பச்சை புடவைக்காரியின் அருள் வேண்டும். அவளிடம் என் மனதை அன்பால் நிரப்புங்கள் தாயே என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அன்பெனும் ஒளி நம் இதயத்தில் இருந்தால் பொறாமை, பயம், கோபம் ஆகிய இருட்கள் 1000 காதம் தூரம் விலகிச் சென்றுவிடும். இது சத்தியம். அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து
நீங்கள் இந்த நாளை போல் இனி வருகின்ற நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.